இந்த புக் பாத்தீங்கன்னா எழுதினது ஹார் வெக்கர்னு ஒருத்தர். இந்த புக்ல என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதை படிச்சா உடனே மில்லியனர் ஆயிரலாம், ஏதோ 4 சீக்ரெட் இருக்குன்னு இல்ல. அந்த பெரிய பெரிய மில்லியனர்ஸ், பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எந்த ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேசி அவங்க இதை எழுதியிருக்காங்க. நான் இதுல வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கீர்த்தி, இதுல மெயினா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த புக்கை ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்மள அசஸ் பண்ணிக்க முடியும். நம்ம யாரு, நம்மளோட ப்ரீவியஸா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. எனக்கு என்னோட அப்பா அம்மாவை நான் பார்த்து வளர்ந்துருப்பேன், என்னோட சித்தப்பா சித்தியை பார்த்து வளர்ந்துருப்பேன். இவங்க எல்லாரோட சிந்தனைகள்ல வந்துட்டு இப்படிதான் லைஃபை நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இப்படிதான் பணத்தை செலவு பண்ணுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாம நான் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோட கரண்டான டெசிஷனும் ஆக்ஷன்ஸும் அந்த ப்ரீவியஸ் கண்டிஷனிங் பேஸ்டா இருக்கும். அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதோட ஒரு டச் எனக்கு இருக்கும். நான் யூனிக், நான் ஆத்தென்டிக்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாலும் அதோட தாக்கம் இருக்கும். அப்போ இந்த டெம்ப்ளேட்டை படிக்கிறது மூலமா, ஓகே டேய், நீ வந்துட்டு ப்ரீவியஸ் கண்டிஷனிங்கா இல்லைன்னா நீ வந்துட்டு உன்னோட ஓன் வில்ல நீ வந்துட்டு பண்றியா அப்படிங்கறது கொஸ்டின் பண்ண வைக்கும். இதை ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுக்கலாம். இந்த டெம்ப்ளேட்ல மணிங்கிறது, மணி ஸ்பெண்டிங், மணி மேக்கிங், மணி ஹேண்ட்லிங் எல்லாமே ஒரு அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். அதை எடுத்துட்டு நம்ம ஹெல்த், மைண்ட் செட்டு, ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே இதுல ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இது இதோட பத்தி ஒரு பிரீஃபான இன்ஃபர்மேஷன். வாங்கி படுங்க சக்தி மித்ரா மாதிரி வாங்கி படியுங்கள் சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லியனர் மைண்ட். எல்லாரோட ஃபேமிலியிலயும் இருக்க வேண்டிய புக் இது.